ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாரதிட்ட சௌந்தர்யா சொல்கிறாங்க, கண்ணம்மாவுக்கு ஹேமா தான் அவளோட பொண்ணு அப்படின்ற உண்மை தெரிஞ்சு என்கிட்ட நின்னப்ப இந்த உண்மையை இப்போதைக்கு யார்கிட்டையும் சொல்லாத கண்ணம்மா அப்படின்னு நான் தான் அவளை சமாதானப்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு பச்சை பிள்ளையா அவளோட தாய்கிட்ட இருந்து பிரிச்சுட்டோமே அப்படின்ற வருத்தம் எனக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியுமா? ஒரு நாள் கூட உங்கள் அப்பாட்ட நான் சொல்லி அழாத நாளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கோ பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. வேணு சொல்கிறாரு பாரதிட்ட, உங்கள் அம்மா சொல்கிறது உண்மைதான் பாரதி, டெய்லி அவள் என்கிட்டக்க இதை சொல்லி அழதான் செய்வா, நான் தான் குடும்ப நலத்துக்காக தானே நீ பண்ணுனேன்னு அவளை சமாதானப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாரதி சௌந்தர்யாவுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் மௌனமாகவே நிற்கிறாரு. கண்ணம்மாட்டா சௌந்தர்யா பேசுகிறாங்க, எனக்காக நீ ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணு கண்ணம்மா, நான் உன்கிட்ட மடிப்பிச்சை கேட்குறேன் கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு பாரதிட்ட இருந்து ஹேமாவை பிரிச்சிடாத கண்ணம்மா, ஹேமா தான் பாரதியோட வாழ்க்கை கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக அதை பண்ண மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமா என்னோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் அவளை என் கூட கூட்டிகிட்டு போயிருக்கலாம், ஆனால் நான் அதை பண்ணலை. எதுக்காகன்னு தெரியுமா? நான் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைக்காகவும் தான் அத்தை விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமா யார் கூட இருக்கிறா? அவள் அப்பா கூட தானே, அவங்க அப்பா கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்ணம்மா. பாரதிட்ட இப்போ கண்ணம்மா பேசுகிறாங்க, இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் ஹேமாவை கண்ணம்மா கூட சேர விட மாட்டேன், ஹேமாவை கண்ணம்மாட்டேருந்து பிரிச்சிருவேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி ஏதாவது பண்ணலான்னு நினச்சிங்கன்னா ஹேமாவை உங்ககிட்ட இருந்து நிரந்தரமாக நான் பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் ஹேமாவை உங்கள் கண்ணில் கூட நான் காமிக்கவே மாட்டேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. அடுத்ததாக சிவகாமி இப்போது பாரதிட்ட பேசுகிறதுக்காக வராங்க. இத்தனை நாள் வரைக்கும் பாரதி கண்ணம்மா நீங்கள் 2 பேருமே மற்ற புருஷன் பொண்டாட்டி மாதிரி சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் ஏதோ பிரச்சனையால் பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சந்தியா தான் இப்போ எங்கள் கிட்டக்க சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனையாகவும் இருக்கட்டும், அதை எல்லாம் மறந்துட்டு உங்கள் 2 குழந்தைகளுக்காகவும் தயவு செஞ்சு சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிவகாமி. சரவணன் அப்பாவும் சொல்கிறாரு, எனக்கு நீயும் பாரதியும் வேற வேற இல்லைப்பா, 2 பேரையும் நான் என்னோட மகனாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் 2 பேருக்குள்ளே எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு ஒன்றா சேர்ந்து வாழணுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரவணன் பாரதிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப படித்தவர், என்னோட வயசில் மூத்தவர், இருந்தாலும் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மாவுக்கும் உங்களுக்கும் நடுவில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் தங்கச்சி கண்ணம்மா கூட ஒன்றா சேர்ந்து வாழுங்க டாக்டர் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சிவகாமி பாரதி கண்ணம்மா 2 பேர்ட்டையுமே சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி அப்பவும் அமைதியாகவே இருக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.